நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் யாத்திரை என்ற பெயரில் மதுரை வீரன் வீதி உலா 2023 என்ற பெயரில் 150 நாட்கள் 500 கிராமங்கள் 2500 கிலோமீட்டர் என்ற அடிப்படையில் கடந்த ஒரு மாத காலமாக தாராபுரம் தொகுதியில் அருந்தீர் சமுதாய மக்கள் குடியிருக்கும் பகுதியில் அந்த வீதி உலாவை மதுரை வீரன் வீதி உலாவை நடத்தினார்கள். இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இப்பொழுது மொடக்குறிச்சி தொகுதியில் நாளை முதல் நடைபெற உள்ளது. அருந்தீர் சமுதாய மக்களுடைய போராளி, சாதி ஒழிப்பு போராளி மதுரை வீரனுடைய வரலாறு மிகச்சிறந்த ஒரு வரலாறு. அவர் சாதி ஒழிப்பு மண்ணுரிமை போராளிக்காக போராடிய ஒரு சாதி ஒழிப்பு போராளியை இன்றைக்கு தெய்வமாக சித்தரித்து அவருடைய வரலாறு உண்மைக்கு புறம்பாக எழுதியிருக்கார்கள். ஆனால் மதுரை வீரனுடைய வரலாறு குழந்தை ராயப்பன் எழுதிய வரலாறில் அவருடைய சாதி ஒழிப்பு போராளி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனுடைய வரலாறு கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு தடை செய்தது. அதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதனுடைய வழக்கு இப்போது நிலுவையில் உள்ளது. கடந்த வாரம் அந்த வழக்கு 3 அமர்வுகள் கொண்ட நீதிபதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதை போன்ற இந்த மதுரை வீரன் வரலாற்றில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக அருந்தீர் மக்கள் மத்தியில் வளர வேண்டும், தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எப்படி அதிமுக எம்ஜிஆர் மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆராக 1956 வெளிவந்த கண்ணதாசன் கதை உரையாடல் எழுதிய கற்பனை கதையில் எம்ஜிஆர் மதுரை வீரன் நடத்தியதாக காரணத்தை கூறி அதன் அடிப்படையில் அருந்தியர் மக்கள் அதிமுக வாக்களித்தார்கள் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் அருந்தியர் மக்கள் வசிக்கும் பகுதியில் மதுரை வீரன் வீதி உலா என்ற பெயரில் ஒரு யாத்திரையை பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு நடத்தி உண்மைக்கு புறம்பாக சமூக நல்லிணத்துக்கு எதிர்க்காக மத சார்பான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். ஆகவே இந்த யாத்திரையை தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அருந்தியர் மக்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா திட்டமிட்டு குறிப்பாக அருந்தியர் காலனியில் மட்டும் மதுரை வீரன் வீதி உலா யாத்திரையை உடனடியாக தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சமூக நீதி மக்கள் கட்சி தலைவர் ஈரோடு வடிவேல்ராமன்.